இயற்கை என்ன சொல்லுதுன்னா வயிற்றுல நோய் ஆனா வாயில வைக்கன்னு பார்க்கணும். அதாவது நாக்குக்கு தான் ருசி தெரியும், வயிற்றுக்கு ருசி தெரியாது. அல்ல ருசி வாயிலேயே மறையிற அளவு நம்ம அரைச்சி தின்னுக்கிட்டே இருக்கணும், ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். சாப்பிட சாப்பிட உமிழ்நீரோட கரைஞ்சு அப்படி உள்ளுக்குள்ள போயிட்டே இருக்கணும். அப்போ வாயில செரிச்சிருக்க வேண்டியது வயிற்றுல செரிக்காது. வாயில காரம் இருக்குது, வயிற்றுல அமிலம் இருக்குது. இங்க மாவும் சர்க்கரையும் கரையணும், இங்க புரதம் கரையணும். கரைஞ்சு நேரத்துல அது சிறுவுடலுக்குள்ள போயிடுச்சுன்னா அங்கேருந்து செரிச்சு போக வேண்டிய இடத்துக்குலாம் போகுது. ஆனா சீரண வயிற்றுல தகராறு பண்ணிருச்சாக்கும் அந்த சிறுவுடல் கண்ட பித்த நீர் மறுபடியும் வயிற்றுக்குள்ள வருது. அது தீய குட்டினது மாதிரி வலிக்குது, வயிற்றுல பெரிய எச்சலா. அதுதான் புண்ணாகுது, அதுதான் எல்லாம் ஆகுது. இந்த அலோபதி டாக்டர் என்ன சொல்றாரு, புண்ணு பெருசாகாம இருக்கிறதுக்கு வலி வரும்போதெல்லாம் ஏதாவது தின்னுக்கிட்டே இருன்னு சொல்றாரு. ஆனா நம்ம இயற்கை அப்படி சொல்லல, பசி அறிந்து சாப்பிடு அப்படின்னு. எப்ப பசி வருதோ அப்ப உடம்பு சொல்லுது எனக்கு வேணும்னு சொல்லுது. பசித்தார் முகம் பார். அப்போ அந்த மலேசியாவுக்கு போன போது அங்க இருக்கிற நண்பர்கள் சொன்னாங்க, காலை நேரத்துல பசி ஆர்வமானு கேட்டாங்க, சாப்பிடுவோமான்னு கேட்கல. அப்போ பசி வரும்போது சாப்பிடணும், பசியை மட்டும் சாப்பிடணும், அதுக்கு மேல திணிக்க கூடாது. ருசியா இருக்குங்கிறதுக்காக திணிக்க கூடாது. சரி, தண்ணி எப்ப குடிக்கிறது அது கூட நமக்கு தெரியாம இருக்குது. தாகம் வரும்போது தண்ணி குடிக்கணும், சாப்பிடும்போது தண்ணி குடிக்க வேண்டி இருக்காது. அரைச்சு கூழாகி தானே இறங்குனுச்சுன்னா சாப்பிடும்போது தண்ணியே தேவைப்படாது. நான் நிறைய பெண்கள் மத்தியெல்லாம் பேசும்போது சொல்றது, இனிமேல் வீட்டில் சாப்பிடும்போது தண்ணி வைக்காதீங்கன்னு. அவங்களுக்குள்ள ஒவ்வொருத்துக்குள்ள பார்த்து சிரிச்சுக்கிறாங்க, என் வீட்டுக்காரன் கொன்னே போடுவான் அப்படின்னு சொல்லி. அதனால ஆண்கள் மத்தியிலேயே சொல்லிடுறது, ஏன் நீங்க போய் வீட்டில் இருக்கிற பெண்கள்கிட்ட சொல்லுங்க சாப்பிடும்போது தண்ணி வைக்காதீங்க. சாப்பிடும்போது தண்ணி வைக்கலன்னா நீங்க உணவை அரைச்சி 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 மெல்ல கூழாக்கி இறக்கணும். அதே மாதிரி சொல்லுவாரு வெள்ளிமலை, சொல்லுவாரு சமையல் அறையில அதிக நேரம் செலவழிக்க கூடாது. சமையல் அறையில ருசியா செஞ்சிட்டீங்களாக்கும் வாயில போட்டதையும் நாக்கு அப்படியே உள்ள தள்ளிடும். அதுக்கு பதிலா அரை வேக்காடா செஞ்சீங்கன்னா, அப்படியே கதம்ப மாதிரி செஞ்சிட்டீங்கன்னா வேற வழியே இல்லை, வாயில நீங்க அரைச்சே ஆகணும். அப்போ சமையல் அறையில அதிக நேரம் செலவழிக்க கூடாது, சாப்பாட்டு அறையில அதிக நேரம் செலவழிக்கணும். இது இல்லைன்னா என்ன நடக்குது அப்படின்னு மறுபடியும் வெள்ளிமலை சொன்னாரு. நீங்க எந்த பேருந்து நிலையத்துல இறங்கினாலும் இப்படி தலையை தூக்கி பாரு, 3 கடை தெரியும்னு சொன்னார். என்ன 3 கடைன்னு கேட்டேன். ஒரு சாப்பாட்டு கடை தெரியுது, பக்கத்துல ஒரு மருந்து கடை தெரியுது, 2 பேருக்கும் வட்டி கொடுக்குற ஒரு பேங்க் ஒன்று தெரியுது. 3 கடை தெரியுது. நீங்க காப்பி குடிக்க போனீங்கனாலும் 3 பேருக்கு பிடி அளக்குறீங்க, இட்லி திங்க போனீங்கனாலும் 3 பேருக்கு பிடி அளக்குறீங்க, சாப்பாடு திங்க போனீங்கனாலும் 3 பேருக்கு பிடி அளக்குறீங்க. அந்த சாப்பிட்டுக்கிறதுக்கு முன்னாடி மாத்திரையை உள்ள போட்டுக்கிறீங்க, அல்லது சாப்பிட்டு வந்து அந்த மாத்திரையை உள்ள போட்டுக்கிறீங்க. மொத்தத்துக்கு நாடு முழுதும் நோயாளிகளாகவே வாழ்கிறார்கள். நோயாளிகளா வாழ்ந்தா பரவாயில்ல, முட்டாளிகளா வாழப்படாது. அந்த நீங்க கொடுக்குற பில்லையும் அந்த காசையும் நான் கூட நினைக்கிறது, ஒவ்வொரு கடையில் உங்க சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்ததுயா நன்றின்னு இந்த பணம் வாங்கறத சொல்லலாம்னா பாத்துக்கிட்டே நிக்கிறது. அவர் தலையை தூக்கவே மாட்டார், அந்த பில்லை மட்டுமே பாக்குறாரு, ரூபாய் மட்டுமே பாக்குறாரு. அந்த ரூபாய் உள்ள தள்ளிட்டு சில்லறை எடுத்து வச்சுட்டு அப்படியே உட்காந்துக்கிறார், தலையை தூக்கவே மாட்டேங்கிறார். அவன் அந்த பணம் ஒண்ணுலயே குறியா இருக்கான். அவன் அந்த ஹோட்டல்ல சாப்பிடல, நல்லா கவனிச்சிங்களா? அவனுக்கு தெரியுது இந்த ஹோட்டல்ல இருக்கிறது சாப்பிடக்கூடியது இல்லை. ஒன்னு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வர்றான், அல்லது வீட்டுல இருந்து அவனுக்கு சாப்பாடு வருது. தெரிஞ்சும் நாம் போய் உள்ளுக்குள்ள சாப்பிட்டு வந்துட்டே இருக்கு. அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு வெள்ளிமலை சொன்னார். நீங்க தெருவுல போகும்போதே இந்த வாசனை உங்களை இழுக்கும். அப்போ உங்க மூக்குக்கு அங்க சமைச்சு வச்சிருக்கான். உள்ள போய் உட்கார்ந்தா 2 இட்லிக்கு 4 சட்னி வைக்கிறான், ஒரு சாம்பார் வைக்கிறான். ஏதோ ஒண்ணு வச்சு அது உங்களுக்கு பிடிக்காம இருந்துன்னு வச்சுங்க, அடுத்த முறை வராம போயிடுவீங்க. இந்த பிரியப்பட்டதை சாப்பிடணுங்கிறதுக்காக 4 சட்னியும் ஒரு சாம்பாரும் வைக்கிறான் அந்த 2 இட்லிக்கு. அப்படியா நாங்க என்ன செய்யறான், உங்க நாக்குக்கு செய்யறான். மூக்குக்கும் நாக்குக்கும் அங்க உணவு தயாரிக்கிறான். நம்ம உடம்புக்கு உணவு அங்க இல்லை, இருந்தாலும் அதுகள் மட்டுமே பெருகிட்டே இருக்கு. நாட்டை அழிக்கிறதுக்கு அணுகுண்டெல்லாம் வேண்டியது இல்லை, வெறும் இட்லி கடைகளும் டீ கடைகளும் காப்பி கடையும் போகுது. இந்த டீயும் காப்பியும் வெள்ளைக்காரன் நமக்கு அறிமுகப்படுத்திட்டு போனா அது நம்ம பசியை அடக்குத ஒழிய பசியை ஆத்தல. நம்ம அதான் சொன்னேன், வேற வழி இல்லையே, வேற வழியை பத்தி நம்ம யோசிக்கவே இல்லை. நம்மளால் சொல்லும் போதுதான் வேற வழி இல்லையேங்கிறமே ஒழிய நம்ம வேற வழிகளை பத்தி யோசிக்கவே இல்லை. நம்ம கொஞ்ச நேரம் சாப்பிடாம இருந்தா ஒன்றும் ஆயிடாது. வெளியில எப்போ போனாலும் வீட்டுக்கு திரும்பி வந்துடலாம், வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கலாம், அப்பப்போ கொஞ்சம் தண்ணியை குடிச்சுக்கலாம், ஒரு இளநியை குடிச்சுக்கலாம், ஒரு எலுமிச்சம்பழ சாறை குடிச்சுக்கலாம், பசியை கொஞ்சம் அப்படி தள்ளி போடலாம். 2 சாப்பாட்டு கடையில 5 மணி நேரம் இடைவெளி இருக்குன்னா உடல் ஆரோக்கியமா இருக்கு. அதனால நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க, 1 வேளை உண்பான் யோகி, 2 வேளை உண்பான் போகி, 3 வேளை உண்பான் ரோகின்னு சொல்லி வச்சாங்க. 1 வேளை சாப்பிட்டா யோகிகளுக்கு போதுமானது, 2 வேளை சாப்பிட்டா அவங்க உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கலாம், 3 வேளை சாப்பிட்டோம்னா நோயாளியாகி டாக்டருக்கு பணம் கொடுத்துட்டே இருக்கலாம். இன்னைக்கு நம்ம நாட்டுல 3 சீக்கு ரொம்ப பெரிய சீக்கா போயிடுச்சு. எங்க பார்த்தாலும் புற்றுநோய். ஈரோடு மாவட்டத்தில் புற்றுநோய் மிக அதிகமா போயிடுச்சு. பள்ளிக்கூடத்து மாணவர்களெல்லாம் சோதிச்சுட்டு அந்த டாக்டர் சொல்றான், தொடர்ந்து நீ சோதிச்சுக்கிட்டே இரு, அந்த புற்றுநோய் ஆரம்பத்திலே வந்தீங்கன்னா அவனை குணப்படுத்திடலாம், ஆனா 4 கழிச்சு வந்தா குணப்படுத்த முடியலன்னு. ஆனா 4 கழிச்சு வந்தவங்களுக்கும் அவன் வைத்தியம் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இன்னொன்னு எங்க பார்த்தாலும் நீரிழிவு நோயா இருக்குது. அதில் காஃபி நான் சக்கரை போட்டா சக்கரை போடாமலான்னு கேட்கறான்.
நிறைய கரும்பு உற்பத்தி பண்றோம், 37 சர்க்கரை ஆலை இருக்குது, நம்ம சர்க்கரை போட்டு சாப்பிட முடியல. அது மட்டும் இல்ல, அந்த பகுதி பாதிக்கப்பட்டுச்சானால் அப்புறம் ஒவ்வொரு உறுப்பா பாதிக்கப்பட்டுக்கிட்டே வருது. அவங்க நோயிலேயே வாழ்ந்து துன்பத்திலேயே சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நேற்று தொலைக்காட்சியில பார்த்தேன், உலகம் முழுவதும் டிபி நோயாளிகள் அதிகமாகிட்டே இருக்கிறாங்க. அதுல கிட்டத்தட்ட 11 கோடி பேர், 11 கோடி பேர், அதுல 2 கோடி பேர் இந்தியாவில் இருக்கிறாங்க. ஒவ்வொரு 3 நிமிஷத்துக்கும் 2 நோயாளி செத்துக்கிட்டு இருக்கிறான். என்ன சொல்றான், உலகத்துல இருக்கிற அந்த காசரோகம் டிபி நோயாளிகள்ல 6ல் ஒருத்தன் இந்தியாவில் இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம சுவாசிக்கிற காத்து இருக்கு பாருங்க, அதுதான் ஜீவன். நம்ம உடம்புல ஜீவன் இருக்குன்னா காத்து உள்ள போயிட்டு வெளில வந்துகிட்டே இருக்கணும். இந்த காற்றை மாசுபடுத்திட்டாங்க, நம்ம குடிக்கிற தண்ணியை மாசுபடுத்திட்டாங்க, நம்ம விவசாயம் பண்ற அந்த பூமி இருக்குல்ல மண்ணு, அதை நஞ்சாக்கிட்டாங்க. எல்லாம் எதுக்காக? அதை உற்பத்தி பண்ற முதலாளிகளுடைய லாபத்துக்காக. அப்ப இந்த மக்களுக்காக யோசிக்கிறது யார் யோசிப்பாங்க? அரசியல்வாதியும் யோசிக்க மாட்டாங்க, விஞ்ஞானிகளும் யோசிக்க மாட்டாங்க, ஆன்மீகவாதிகள் மட்டும்தான் யோசிப்பாங்க. அதனால நமக்கு கடமைகள் நிறைய இருக்குது. கிட்டத்துல ஒரு சம்பவம் நடந்தது, நீங்க பேப்பர்ல பார்த்திருப்பீங்க.